நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யணும் தோன்றதுக்கு காரணம் ஃபீலிங்ஸ். அந்த படத்துல அப்படி பண்ணாங்களே, நாமளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒழுங்கா ஓடுற கார ஓரம் கட்டுறது தேவையில்லாம். ஆங்குலர் மூமெண்ட் நீங்க மறந்தாலும் சயின்ஸ் மறக்காது. அது கரெக்டா வேலையை காணும். வண்டி கேட்ட சீன் போடணும், இல்லைன்னா ஒருத்தர் மாதிரி வெளியே போடணும். எந்த வண்டியை எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டணும். முக்கியமா சயின்ஸோட பொருந்தி ஓட்டணும். சயின்ஸை மறந்தோம் தனியா பறந்தோம்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த லேண்டிங் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. வெரி குட். வெர்டிகல் வெலாசிட்டியோட இம்பாக்ட கண் கூட பாத்தீங்கல்ல. அடிச்ச அடியில ஏர் பேக்கே வெளியே வந்துருச்சு. 4 வீல் கரெக்டா லேண்ட் ஆனதுக்கே இப்படி. இந்த ஜம்ப் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றாருன்னு பாருங்க. டேக் ஆஃப் கரெக்டா இருந்தது, லேண்டிங் அமைஞ்சது, அப்ளாஸ் அள்ளிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் சயின்ஸை புரிஞ்சதுதான். நாமளும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கும் ராக்கெட்ல விட்டு காட்டுவாங்க.